மேலறை தியானம் மார்ச் மாதம் 20ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் சிண்டி கரிஸ், இலினோயிஸ், USA. தலைப்பு வழிகாட்டும் ஒளி. வாசிக்க வேண்டிய வேத பகுதி 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம் தொடங்கி 112ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கிரேட் லேக் என்ற இடத்தில் உள்ள 150 வருடம் பழமையான வெளிச்ச வீட்டின் தற்காலிக காப்பாளர்களாக நானும் எனது கணவரும் போனோம். அடர்ந்த காட்டினூடாக கடற்கரையை அண்மித்திருந்த காவலர் வீட்டை அடைந்தது ஆறுதலாக இருந்தது. அந்த ஒரு கிழமை தன்னார்வ வேலை விசேஷமானதும் துணிகரமானதுமாக இருந்தது. அந்த வசீகரமான இடத்தில் கடவுளின் பிரசன்னத்தை உணர்ந்தோம். ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக கப்பல்களுக்கும் படகுகளுக்கும் வழிகாட்டியாகவும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கிறது. உலகெங்கும் உள்ளவர்களுக்கு அது கடவுளின் வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. எமது வாழ்வில் கடவுளின் ஒளி எம்மை வழிநடத்தியதை அந்த நேரத்தில் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. முடிவு என்னவென்று தெரியாத நிலையிலும் கடவுளின் பிரசன்னத்தில் நம்பிக்கை வைக்க ஒளி உதவியது. கப்பலோட்டிகள் நீருக்கடியில் மறைந்திருக்கும் கட்பாறைகள், மண்மேடுகள், ஆழமற்ற நீர்ப்பகுதிகள் ஆகியவற்றில் அகப்படாமல் பாதுகாக்கப்பட வெளிச்ச வீட்டை நம்பியதைப் போல நாமும் உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு ஜெபித்து, வேதம் வாசித்து, ஒரு சமூகமாக ஆராதித்து எம்மை வழிநடத்தும் கடவுளை நம்புவோம். சவாலான நாட்கள் உட்பட எப்போதும் கடவுளின் ஒளி எம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறது என்பதை இந்த வெளிச்ச வீடு ஞாபகப்படுத்தி நிற்கிறது. ஜெபம். அன்பான கடவுளே, எமது வாழ்விற்கு தேவையான வழிநடத்தல், உறுதிமொழி, தன்னம்பிக்கை ஆகியவற்றிற்காக உங்களை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. எனக்கு வழிகாட்டியாக இருப்பது கடவுளின் ஒளியான வார்த்தையாகும். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.